அனைவருக்கும் வணக்கம். போட் நெக் பிளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்றது எப்படி அப்படிங்கிறத இந்த ஒரு 65ல இருந்து 70வது வரைக்கும் இருக்கிற 7 வீடியோல நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி கட் பண்ண 3 வீடியோல ஏற்பட்டிருக்கிற நிறைய சந்தேகங்கள் இவங்க மறுபடியும் ரிப்பீட்டடா இதுல சொல்லியிருப்பாங்க. அத என்னென்ன சந்தேகங்கள் அந்த 3 வீடியோல இதுக்கு முன்னாடி இருந்த 3 வீடியோல என்னென்ன சந்தேகங்கள் அவங்களுக்கு வந்திருக்கோ அதை இந்த வீடியோல ஒரு கேட்டிருப்பாங்க. அந்த சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம்னு நினைச்ச சந்தேகங்களா கூட இருக்கலாம். அதனால அந்த டாட் பிடிக்கிறதுல பத்தி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இடுப்பு சுற்றளவுல ஒரு சில சந்தேகங்கள், ரொம்ப முக்கியமா அந்த இடுப்பு சுற்றளவுல வரக்கூடிய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஊக்கு, அதாவது ஃப்ரண்ட் ஊக்கு வைக்கிறதுக்கும் பேக் ஊக்கு வைக்கிறதுலயும் போட் நெக்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் ஊக்கு மட்டும்தான் வேணும், ஆனா போட் நெக் போடணும்னு ஆசையா இருக்கும். ஒரு சிலருக்கு பேக் ஊக் வச்சு போடும்போது அதனுடைய பினிஷிங் நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ல அந்த ஊக்கு தெரியாம பினிஷிங் நல்லா இருக்கும், ஆனா பேக் ஊக் அவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரிலாம் இருக்கும். அதனால அந்த பேக் ஊக்கு எப்படி இருக்கிறவங்களுக்கு பேக் ஊக் வச்சு அதை போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் ஊக்கு எது மாதிரி இருக்கிறவங்க விரும்புறதுக்கு தகுந்த மாதிரி அந்த கழுத்தினுடைய ஏற்ற இறக்கங்களை எப்படி மாத்தலாம், ஷோல்டர் எப்படினுடைய அகலத்தை குறைச்சி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் எல்லாம் இதுல சொல்லியிருப்பாங்க. அதனால எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதுல விளக்கமா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கோசரம் ஆர்ம் ஹோல்ல ஒரு சில மாற்றங்கள் சொல்லியிருப்பாங்க, ஷோல்டர்ல சில விஷயங்களை சொல்லி மாத்திருப்பாங்க, இடுப்பு சுற்றளவுலையுமே பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தை அதில் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தொடர்ச்சியா எதுவும் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா நிதானமா பாருங்க. ஏன்னா பெரிய வீடியோவையே நான் ஏற்கனவே 10-15 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி தான் சுருக்கி இதுல நான் போட்டுட்டு வரேன். ஒரு 77 வீடியோவை நான் போட்டுட்டு வரேன். அதனால ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா அதுல சந்தேகமே இல்லாம நீங்க புதுசா கத்து தைச்சுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இடையில ஒரு சின்ன ஒரு டிப்ஸுமே கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நார்மல் பிளவுஸ்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா முன்பகுதியில் மட்டும் இறக்கம் அதிகமா இருக்கும், பின்பகுதி இறக்கம் கம்மியா இருக்கும். அது எதனால வருது, அப்படி வர்றது சரியா இல்ல அது மாதிரிதான் வச்சு பண்ணணுமா, இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஆல்டரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த நார்மலா தைக்க ஒரு பிளவுஸ்ல முன்பகுதி மட்டும் இறக்கம் அதிகமா இருக்கிறத என்னென்ன டிப்ஸ்ல சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல கடைசியில பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும். அதனால தொடர்ச்சி வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதுல அந்த பட்டி வைக்கிறதுலயும் அந்த நார்மலா இருக்கிற பிளவுஸ்ல பட்டி வைக்கிறதுலயும் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த பட்டியினுடைய உயரம் அந்த பி ஷேப்புக்கு வர்றது இல்ல யூ மாரி வர்றது, அதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதிலுமே இதுல சொல்லியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இப்படி தள்ளிக்கிறீங்க அவ்வளவுதான். ஆனா தைக்கிற அளவு மட்டும் அந்த 1/2 இன்ச்சு நீங்க சப்போஸ் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க கொடுத்துட்டாலும் ஓகே தான். இங்க கொடுத்துக்கிற எந்த ஒரு டாட் கூடயும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அது எப்படி நீங்க ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இங்க பிடிச்சது போக இடுப்பினுடைய சுற்றளவு நமக்கு கரெக்டா வரணும். அப்ப இங்க முன்னாடி டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் நமக்கு கரெக்டா வரணும். ஏன்னா இப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் இது இங்க வரும். சப்போஸ் நீங்க இங்க பிடிச்சிட்டீங்க என்னன்னா இந்த லைன் இப்படி கிராஸா போயிடும். அதனால இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் நமக்கு கரெக்டா வரணும். அப்ப நம்ம இங்க டாட் போடும்போது நீங்க அந்த டாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பேஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கீழ 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேக் அளவோட சேர்த்து நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா மேடம்? ஃப்ரண்டோடது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்கன்னு, அது மட்டும் இன்னொரு டைம் சொல்லிடுங்க. இதுல நம்ம இங்க இப்படி சைடு மார்க் பண்ணிடுறோம் இல்லைங்களா, இந்த லென்த் இங்க 1/2 இன்ச் தானே வருது, அதை நீங்க கொஞ்சம் 1 இன்ச்சா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது இங்க இந்த போர்ஷனுக்கு நமக்கு கிளாத் கொஞ்சம் இறக்கமா தேவைப்படும். இங்க இங்க ஈவனா வந்துட்டாலுமே இது நமக்கு கரெக்டான உயரம். இது சீம் அலவன்ஸ். ஆனா இங்க தேவைப்படும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இத கீழே இங்க இருக்க இந்த 1/2 இன்ச் தேவையில்லை, இங்க 1/2 இன்ச்ல இருந்து இப்படி ஸ்லாண்டிங் பண்ணிக்குவோம். இங்க 1/2 இன்ச் தான் தேவை உங்களுக்கு. இந்த போர்ஷன் இந்த டாட் பிடிக்கிறீங்க இல்லையா, அங்கதான் துணி அதிகமா தேவைப்படும். அதனால நான் ஓவரால் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டாட் லைன் போட்டதுக்கு அப்புறம் இங்க கீழே 1/2 இன்ச்ல இருந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க சொல்றேன். இங்க நீங்க இது ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இது ஜாயின் பண்ணது போக எக்ஸஸா வரத மட்டும் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணீங்கன்னா போதும். அப்ப நம்ம கட்டிங் பண்ணும் போதே அளவுல இருந்து 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டுட்டு சைடுல மட்டும் அந்த ஸ்லாங்கிங் கொண்டு போயிடுறோம். ஆமா ஆமா, அது நம்ம அந்த பிரின்சஸ் கட்டுக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்ததுக்கும் இதே கீழே ப்ரொசீஜர் இதேதான்.
இதுக்கு இதேதான். இதுல இந்த டாட் மட்டும் உங்களுக்கு டிஃபரெண்ட் வரும். அதுல வந்து நம்ம ஈவனா வச்சு 2 சைடு கால்குலேட் பண்றோம். இது வந்து அப்படி இல்லாம ஒன் சைடா பண்றனால உங்களுக்கு இந்த டாட்டை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் கட்டுங்கும் போது நம்ம இங்க முன்னாடி கிளாத் விட முடியாது இல்லைங்களா? அது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சு நம்ம கிராஸ் கட் போட்டோம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி கிராஸ் கட்டா நீங்க போடணும்னாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கிராஸ்ல வச்சு நீங்க இங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க லைன் போட்டு, அது வந்து உங்களுக்கு ரெட்ட வேலை தான். அது ரெட்ட வேலை தான். அதுக்கு நீங்க வந்து டைரக்டாவே, ஏன்னா முந்தையெல்லாம் பிரின்சஸ் கட் எல்லாமே ஒரு நார்மலான ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதுல எங்கெங்க கிளாத் நமக்கு அதிகம் தேவைப்படுது, டாட்டுக்கு எங்க அதிகம் தேவைப்படுதுங்கிறதெல்லாம் மார்க் பண்ணுவோம். அப்படி பார்த்தா ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் கட் பண்றதுக்கு ஒரு 1/2 hourல இருந்து 40 minutes வரைக்குமே ஆகும். ஆனா இப்ப நம்ம அப்படி கிடையாது. நம்ம நார்மலா ஒரு பிளவுஸ் எப்படி கட் பண்றோமோ அதே மாதிரி தான் இப்ப பிரின்சஸ் கட்டுமே நம்ம கட் பண்றதுக்கு பழகிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது இந்த சின்ன சின்ன இதை மட்டும் நீங்க பழகுனீங்கன்னா போதும். இல்லாட்டினா நீங்க இதே பேக்கு ஃப்ரண்ட் ஒரே மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து இந்த கட்டை மட்டும் போட்டுட்டு அதை தனித்தனியா எடுத்து வச்சு அதுல எங்கெங்கெல்லாம் நமக்கு எக்ஸஸா வேணும், எங்கெங்க டாட் லைன், அது எல்லாமே நம்ம பாக்குற மாதிரி வரும் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு போட்டோம்னா. ஆனா இப்ப நம்ம அது தேவையில்லை. நம்ம பேக் போட்டுட்டு அது எப்படி அடுத்தடுத்து டைரக்டாவே கிளாத்ல கட்டிங் போடுறது அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஷோல்டர்ல இருந்து தான் நம்ம நெக்குக்கு கொண்டு வந்துடணும். நெக்கு கட்ட எவ்வளவு அகலம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க தேவையில்லை. இல்ல போட் நெக் பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி நம்ம டீப் நெக் பிளவுஸுக்குமே நெக் எவ்வளவு வைடா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஷோல்டர் இவ்வளவுதான் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஷோல்டர் சைட்ல இருந்து, அதாவது ஷோல்டரை கால்குலேட் பண்ற மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்க ஷோல்டர் சைடு கொண்டு வாங்க. நெக் கால்குலேட் பண்றது எல்லாமே நீங்க நெக் சைடு கொண்டு வாங்க. ஓகே மேடம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1/2 inch நம்ம கம்மி பண்ணிட்டோம்னாலும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அப்ப பேக்ல கொஞ்சம் எக்ஸ்டர்னா இருக்கும், ஃப்ரண்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நீங்க ஷோல்டர் ஒரே அளவு தான் இருக்கும், ஆர்ம் ஹோல் ஒரே அளவு தான் இருக்கும், எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து போடும்போது தான் அந்த ஃபிட்டிங் தெரியுமே ஒழிய நார்மலா நீங்க தைக்கும் போது எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. எந்த நம்மளுக்கு ஃபால்ட்டும் வராது. அதாவது ஸ்டிச்சிங் பண்ற போது எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. நம்ம பாட்டுக்கு கரெக்டா எப்பவும் போல நீங்க நார்மலா தைச்சீங்கன்னா மட்டும் போதும். ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து மேட்ச் ஆகலைன்னா தான் ஏன் மேட்ச் ஆகலைன்னு கேள்வி வரும். ஆர்ம் ஹோல் மேட்ச் ஆகலைன்னா தான் அதுவும் கன்ஃபியூஷன் வரும். இது அப்படியெல்லாம் கிடையாது. ஷோல்டர் அதே அளவு தான், ஆர்ம் ஹோல் அதே அளவு தான், டீப் எல்லாமே அதே அளவு தான். ஷோல்டரை மட்டும் கொஞ்சம் உள்ள கம்மி பண்ணியிருக்கோம், அது மட்டும்தான். அது கட்டிங்ல மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்டிச்சிங்ல வந்து அதை கவனிக்க தேவை. ஓகே. இதேதான் பேக் ஹூக்குக்கும் ஓகே தான், ஃப்ரண்ட் ஹூக்குக்கும் இதே மெஷர்மென்ட் தான், கரெக்ட்டுங்களா? இதேதான், எல்லாமே இதேதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேம் இதேதான். ஓகே. அப்ப நம்ம ஃப்ரண்ட் ஹூக் வைக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/4 inch நம்ம பிடிக்கிறோம்னா அதுக்கும் சீமலை வந்து தேவையில்லை. ஏன்னா இப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபார்முலா சொல்றது வந்து ஒன் சைடுக்கு 3/4 inch விடுவாங்க. அப்புறம் அந்த 3/4 inchக்கு ஓபன் பீஸுக்கு ஒரு 1/4 inch தனியா விடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த டாட் எல்லாம் போடும்போது அதுக்கு ஒரு அலவன்ஸ் வந்து சேர்த்துவாங்க. நமக்கு அந்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணவே தேவையில்லை. நீங்க டோட்டலா 4 inch விட்டுட்டீங்க அப்படின்னாவே ஃப்ரண்ட் சைடு கிராஸா நெக் கட் பண்ணும் போதும் சரி, டாட் பிடிக்கும் போதும் சரி, அது கரெக்டா ஆயிரும். அதே மாதிரி ஓப்பன் பீஸ் வைக்கும் போதும் நமக்கு கரெக்ட் ஆயிரும். அதனால நீங்க ஓவரால் செஸ்ட்டுக்கு மட்டும் 4 inch, அதாவது ரொம்ப க்ளோஸ் நெக் தான். ஏன்னா இது வந்து நமக்கு செஸ்ட் கிட்ட எல்லாம் துணி நிறைய தேவைப்படும், ரொம்ப டைட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால. டீப் நெக் அப்படின்னாதான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம குறைப்போம். மற்றபடி இதுக்கு வேற எந்த இதுவுமே நீங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஃப்ரண்ட் வேணும்னா ஃப்ரண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், பேக் வேணும்னா பேக் ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தமா ஈஸ் அலவன்ஸ் 4 inches விடணும் இல்லையா? அதுக்கப்புறமா தனியா சைடுல கொஞ்சம் விடணுமா? அது வந்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு வந்து ஆர்ம் ஹோலுக்கு கட் பண்றதுக்காக மட்டும்தான் 1 inch விடுவோம். அது வந்து பிரின்சஸ் கட் எல்லா பிரின்சஸ் கட்டுக்குமே போட் நெக்கா இருந்தாலும் சரி, நார்மலா ரவுண்ட் நெக் வச்சாலும் சரி, எது வச்சாலுமே அந்த இடத்துல நீங்க ஒரு டாட்டை கட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னாவே நீங்க ஒரு அந்த 3/4 inch அல்லது 1 inch எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் நான் அங்க எந்த கட்டிங்குமே நான் பண்ணல, நான் சும்மா அப்படியே லைட்டா புடிச்சு மட்டும் தான் தைக்கிறேன் அப்படின்னா நீங்க எப்பவும் வைக்கிற மாதிரி 1/4 மட்டும் வச்சுக்கோங்க. மேம் சொல்லுங்க. மேம் நான் இப்பதான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கத்துட்டு இருக்காங்க மேம். நார்மல் பிளவுஸ்ல மேம் நான் ஸ்டிச் பண்ண ஃப்ரண்ட் வந்து எனக்கு கம்மியா வருதுங்க மேம், பேக் விட. கம்மியா வருதுன்னா எது சொல்றீங்க? ஹைட் சொல்றீங்களா, சுற்றளவு சொல்றீங்களா? ஹைட் சொல்றாங்க. ஃப்ரண்ட் ஹைட் வந்து பேக்கை விட கம்மியா வருதுங்க மேம். போடும்போது எப்படி இருக்குங்க? ஸ்டிச் பண்றப்பயே அது வந்து கம்மியா இருக்குங்க மேம். இல்லம்மா, நாம கட் பண்றது ஸ்டிச் பண்றதெல்லாம் மேட்டர் இல்ல. உங்களுக்கு பினிஷிங் நீங்க போடும் என்ன அளவு நம்ம வச்சிருக்கிறோமோ அதுதான் நமக்கு வருங்க.
சரிங்களா? நம்ம அளவு என்ன கொடுத்துருக்கோமோ அதிகமா கொடுத்தீங்கன்னா அதிகமா வரும், கம்மியா கொடுத்தீங்கன்னா கம்மியா வரும், அது விஷயமே இல்ல. ஆனா அந்த பிளவுஸ் வந்து உங்களால போட முடியுதா, போட்டா என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கறது தான் முக்கியங்க. போட முடியுதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த உயரம் வந்து மேல கீழே இறங்கி வரும். ஒரு சிலது வந்து கரெக்டா யோக்கோட ஸ்ட்ரைட்டா வரும், ஒரு சில பிளவுஸ் ஒரு பாயிண்ட் இப்படி மேல ஏறும், ஒரு சில பிளவுஸ் இப்படி ஃப்ரண்ட்டுக்கு கீழே இப்படி இறங்கி வரும். அது எல்லாமே கப் ஷேப்பினுடைய சேஞ்சஸ்னாலதான். கரெக்ட் ரவுண்ட் வர்றது இருக்கு, 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு மேல ஏறது இருக்கு, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கீழே ஃப்ரண்ட் போர்ஷன் இறங்குறதும் இருக்கு. அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளவுஸ் வராது, ஒவ்வொருடைய செஸ்ட் சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். ஆனா உங்களுக்கு போடும்போது அது கரெக்டா இருக்கா இல்ல கப் ஷேப் வெட்டுதா அப்படிங்கறத மேட்டர். அப்படி கப் ஷேப் வெட்டுச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், கீழே நீங்க கொடுக்குற அந்த 1 இன்ச்சை வந்து 1/2 இன்ச்சா நீங்க குறைச்சிக்கோங்க. முன்பக்க உயரத்தை 1 இன்ச் நம்ம மேல ஏத்துறத நீங்க 1/2 இன்ச்சா மேல ஏத்தி. ஃப்ரண்ட்டுமே கொஞ்சம் மேல இந்த நெக் லூஸா வருதுங்க. அதுதான் நீங்க மெஷர்மெண்ட் தான் செக் பண்ணுங்கம்மா. ப்ரொசீஜர் வந்து எல்லா பிளவுஸுக்கும் ஒரே மாதிரி தாங்க. நீங்க என்ன இப்ப இருக்கிறத வச்சு நீங்க எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு இப்ப கப் ஷேப் வந்து 1/2 அப்படியே வச்சா உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா, நீங்க இப்ப 9 இன்ச் வந்து மிட் பாயிண்ட் வைக்கிறீங்க, அதுல இருந்து 4.5 இன்ச் கீழே இறக்குறீங்க, ஓப்பன் சைடு 4.5 இன்ச் வச்சு உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இல்ல அப்படின்னா நம்ம நார்மலா வைக்கிற மாதிரி 1 இன்ச் மேல எடுத்துட்டு, ஏன்னா நம்ம ரொம்ப இறங்கி போயிடக்கூடாது கப் ஷேப், அதனாலதான் அந்த 1 இன்ச் மேல ஏத்த சொல்றேன். அதே மாதிரி 1/2 இன்ச் டாட்டை வந்து முன்பக்கமா தள்ள சொல்றேன், அவுட்டர்ல இல்லாம முன்பக்கமா தள்ள சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும். இதுதான் ப்ரொசீஜர். அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே சொல்லிட்டேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த யோக் கட்டிங் இன்னும் அவ்வளவா புரிய மாட்டேங்குது. இந்த யோக்கு நம்ம ஜாயின் பண்றோம்ல, அது நீங்க ஏதோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்களா, அது அவ்வளவா புரிய மாட்டேங்குது. யோக்னா நீங்க நம்ம ரவுண்ட் நெக் பிளவுஸுக்கு நம்ம நார்மல் பிளவுஸ் சொல்றீங்களா, 3 டாட் பிளவுஸ், ஓகே, நான் அது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அதாவது உங்களுக்கு பட்டியினுடைய உயரம் வந்து நீங்க 3 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா கிளாத்ல வந்து ஒரு 1.5 இன்ச் சேர்த்து எடுத்துக்கோங்க கிளாத். சரிங்களா? அதே மாதிரி பேக் லென்த் எவ்வளவு இருக்கோ, 10.5 இருக்கு டோட்டலா, இங்க இருந்து இங்க வரைக்கும் 10.5 வருது அப்படின்னா ஒரு துணியினுடைய நீளம் பாத்தீங்கன்னா 10.5 இன்ச்சும், உயரம் பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வச்சிருந்தா 4.5 இன்ச்சும் நீங்க கிளாத் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுதான் நமக்கு பட்டி வெட்டுறதுக்கான ஒரு அளவு. இதுல வந்து 2 பக்கம் நீங்க லைன் போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனலா நீங்க எவ்வளவு கிளாத் எக்ஸஸா எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம மேட்ச் பண்ணி இங்க மெஷர் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். அப்படி மெஷர் பண்ணும்போது இந்த சைட்ல வர்ற டாட் போர்ஷனை வந்து நீங்க விட்டுறணும், அதை சேர்த்து மெஷர் பண்ண கூடாது. ஏன்னா டாட் பிடிக்கும் போது அது ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல தான் வரும். அதனால நீங்க மேல முன்பக்கம் 3 வருது அப்படின்னா அடுத்த நாட்ச்ல இருந்து 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் மெஷர் பண்ணணும். அப்படி நீங்க மெஷர் பண்ணும்போது இங்க பேக்ல இருக்கிறதுக்கும் அந்த ஃப்ரண்ட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. சரிங்களா? இப்ப இங்க பின்னாடி 10.5 இருக்கு, இங்கேயும் எனக்கு 10.5 வருது அப்படின்னா அது ஓகே தான், இல்ல 10 தான் வருது அப்படின்னாலும் ஓகே தான். ரொம்ப கம்மியா வந்தா மட்டும்தான் நம்ம டாட்ல வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதே போர்ஷன்ல வச்சுட்டு சைடு 3 + 1.5 4.5 அதே ஃப்ரண்ட்ல வச்சு நம்ம அந்த ஸ்லாண்டிங் மட்டும் நம்ம வச்சு கட் பண்ணிட்டு இதுல வச்சு நீங்க மேட்ச் பண்ணும்போது எவ்வளவு எக்ஸஸா வருதோ அதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலான அளவு ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வந்துடும்.